நீங்க நான் பார்க்க போற படத்தோட பேரு டியர். எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டை பொறுத்தவரைக்கும் ஹீரோயின் வந்து எப்போ பார்த்தாலும் கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால கூட இருக்கிற யாராலையுமே தூங்க முடியாது. அதே டைம் இந்த பக்கம் ஹீரோ பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஸ்லீப்பர், சின்ன ஒரு பின்னூசி சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு எந்திரிச்சிருவாரு. ஸோ இப்போ இருக்கிற இவங்க லைஃப்ல வந்து எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி என்ன ஆச்சுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையே. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினோட ஃபேமிலி காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃபேமிலியில வந்து ஹீரோயின் பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோயின் வந்து வரமா அப்படிங்கிறதுலாம் நான் தூங்கும்போது நல்லா சத்தமாக கொரட்டை ஓடும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா திருச்சி ஓடிடுறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோட ஃபேமிலியை பார்த்தா ஹீரோவோட ஃபேமிலி தான் அவங்க அண்ணன் சொல்றது தான் எல்லாமே வீட்டில் நடக்கும். இதில் நம்ம ஹீரோட அண்ணன் 4 வயசா இருக்கும் போதே அப்பா வந்து விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டாராமா. இதனால இவங்களோட ஃபேமிலி இப்படி போயிட்டு இருக்க. ஹீரோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கூடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ உன்னோட பேஷனை தேடு. ஹீரோ வந்து ஒரு நியூஸ் ரீடரா வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் ஹீரோக்கு பொண்ணு பார்க்க போறான்னு சொல்லி ஹீரோயினோட வீட்டுக்கு போக, அங்க போனா ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா உள்ள. அதனால இவங்க 2 பேர் சைடும் பார்த்தீங்கன்னா டபுள் ஓகே ஆயிருது. ஹீரோயின் வந்து தன்னோட கொரட்டை விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு போக, அப்ப கரெக்டா ஹீரோட அம்மா நீ சொல்லாத, நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறேன், அதாவது ஹீரோட அம்மாட்ட பேசிக்கிறேன், நீ எதுவுமே சொல்லாத சொல்லிட்டு போயிடுறாங்க. கேட்ட ஹீரோயினும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அந்த விஷயத்தையும் மறந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல தான் ஹீரோயின் வந்து கொஞ்சம் தயங்கி ஹீரோட்ட சொல்ல பாரு, நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் உனக்கு. ஸோ நம்ம லைஃப்ல நடக்கிறதெல்லாம் நான் எதிர்பாராத மாதிரி நடக்குது. நான் வந்து ஒரு லைட் ஸ்லீப்பர், எனக்கு வந்து 8 மணி நேரம் தூக்கமும் ரொம்பவுமே அவசியம். நான் வந்து நியூஸ் ரீடராக போய் என்னோட வேலையை கரெக்டாக பார்க்க முடியும். நான் எனக்கு சின்னதாக ஒரு பின்னு சத்தம் வந்தால் கூட டக்குன்னு எழுந்திரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அப்படியே பார்க்குறாங்க. ஹீரோ வந்து நீ வந்து லைட் ஸ்லீப்பரா சவுண்ட் ஸ்லீப்பரான்னு கேட்க, ஹீரோயின் வந்து நான் வந்து சவுண்ட் ஸ்லீப்பர் தான். ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் சொன்னல ஃபர்ஸ்டே சொல்லிடலான்னு சொல்லி, இப்போ பார்த்தீங்கன்னா இவன் லைட் ஸ்லீப்பரு, இப்போ நான் வந்து சின்னதாக சத்தம் போட்டால் கூட இவன் டக்குன்னு எழுந்துருவான், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, என்னோட அம்மா இன்னைக்கு ஒரு நைட் தூங்காம இரு, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல, சரி நீ எனக்கு கம்பெனி கொடுன்னு சொல்ல, உனக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் நைட், நான் ஏன்டி முடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோட அம்மா தூங்கிடுறாங்க குட் நைட்னு சொல்லி. இப்போ ஹீரோயின் மட்டும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூங்கிடுறாங்க. கொரட்டை விட ஹீரோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் இப்படியே போக ஹீரோவுக்கு தூக்கமே இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் தான் அவங்களோட பிரச்சனையை ஃபுல்லாக போய் ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு சின்னதாக தோல் ஒன்று தான், அதனால இதை வந்து க்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் பரவாயில்ல, நம்ம வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வெளிநாட்டில் தான், அவன்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாது, இதுக்கு நீயும் தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் சைக்காட்ரிஸ்ட்டை போயிட்டு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே இப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆச்சுன்னா அப்புறமேட்டு இந்த சவுண்ட் விஷயம் வந்து அவருக்கு பெருசாக தெரிவிக்காது. அதனால நீங்கள் வந்து 100 நாள் அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமேட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் பிளான் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஷெட்யூல் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிக்கலாம். ஒரு நாள் இவங்க தூங்கினா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கக்கூடாது. இந்த மாதிரி இப்படியே பார்த்தீங்கன்னா 100வது நாளும் வந்துடுது. 100வது நாள் கரெக்டாக நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது. ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த இவர் தான் இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தார் ஒரு இன்டர்வியூக்காக. அந்த இன்டர்வியூ வர ஹீரோ கரெக்டாக எல்லாத்தையும் ரெடி ஆகிடுறாரு. அந்த டைமில் ஹீரோ ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லி உள்ளே போய் தூங்கிடுறாரு. அங்கே இருக்க மேனேஜர் வந்து கால் பண்ணால் எந்த சவுண்டுமே ஹீரோவுக்கு சுத்தமாக கேட்கலாம். ஹீரோவை எல்லாருமே அங்கே இருக்க ஒரு மாதிரி பார்க்க ஹீரோவுக்கு அங்கே வந்து வேலையுமே போயிடுது. இதனால பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையாகுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ போய் டைவர்ஸும் அப்ளை பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் இவர் கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொல்ல, ஹீரோ வந்து இல்லை நான் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அது ஒரு கட்டத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக ஆயிடுறாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்ட்டான விஷயத்தை ஹீரோட்ட சொல்ல ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாரு. நீ வந்து குழந்தைய பெற்றுக்கோ, நாம் வந்து மாற்றி வளர்த்துக்கலாம், லைஃப் வந்து மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம்னு சொல்ல, ஹீரோயின் வந்து இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ போய் தடுக்க ஹீரோயினோட அப்பா சொல்லிடுறாரு, ஏன் பொண்ணோட முடிவு தான் எனக்கு முக்கியம், நீ என்ன பண்ணுமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஓடிடுது. ஹீரோ வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க அண்ணன் வீட்டில் கிடையாது. ஹீரோட அம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போக ஹீரோ போய் பார்க்க போறாரு. அந்த டைம்ல அவரோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அப்போ கரெக்டாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் போது தான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு வந்து ஹீரோவோட அப்பா வந்து மெசேஜ் அப்பப்போ லெட்டர் போட்டிருக்காருன்னு சொல்லி சொல்ல, ஹீரோயினா அந்த லெட்டர்லாம் படிச்சு பார்க்குறாங்க. கன்ஃபார்மாக அத்தையும் மாமாவையும் நம்ம சேர்த்தி ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட போய் ஹெல்ப் கேட்க, நானே அவளை போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் அடம் பிடிக்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்பயே ஹீரோ சொல்லிடுறாரு, உன்னோட எக்ஸ்பென்சிவ்லாம் தனி, என்னோட எக்ஸ்பென்சிவ்லாம் தனி, நான் கட்டின காஃபிக்கான 100 ரூபாய் பில் என்று கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவை பார்க்க, ஹீரோட அப்பா வந்தோம் இனிமேல் ஹீரோ எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. விடுங்க மாமா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற சொல்ல, அவர் ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு வந்து அம்மாவும் நிறுத்த, அம்மாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷன் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோட அண்ணன் வர, யாரை கேட்டு இவரை கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சண்டை ஆகுதுங்க. அங்கே ஹீரோட அம்மா அண்ணனை அடிக்க, நீ யாரா கேட்கறதுக்கு, உனக்கு இதுக்கு ரைட்ஸே கிடையாது, இதாவது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நீ எதுக்கு இதுல உள்ள வரன்னு சொல்லி கேட்க, நீ என்னைக்காவது உன்னோட பொண்டாடி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்கியா,
நீ வந்து எப்பயுமே அவர்கள் வேலைக்காரியாக தான் நடத்துற, அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அப்படி தான் நடத்திட்டு இருக்கேன், உனக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல ஹீரோட அண்ணனும் ரியலைஸ் பண்ணுறாரு. இது ஹீரோட அண்ணி வந்து ஒரு புக் ஒன்று எழுதிருப்பாங்க. அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஹீரோட அண்ணன்ட்ட கேட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. இப்போ அந்த ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வந்து அம்மாவையும் பார்க்குறாரு. பார்க்கும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓகே, எல்லாரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருறாங்க. பட் ஆனால் ஹீரோயின் நாங்கள் வந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோட அண்ணன் வந்து இருமா சாப்பிட்டு போகலாம் சொல்ல, இல்லை நான் இன்னொரு நாள் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையாக சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த டைவர்ஸ்க்கான ஹியரிங் வருது. இதில் ஹீரோயின் 2 பேருமே வராங்க. வந்த வண்டியுமே ஹீரோ கிட்ட சம்மந்தமாக இந்த டைவர்ஸ் பிரியறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதே தான் எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்து நான் வந்து ஹீரோ கூட 2 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வெளியே கூப்பிட்டு வந்து ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வரும்போது லைட் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கும் மேலே. ஸோ மேலே லைட் பீஸ் போன மாதிரி தெரியும். அப்போ வந்து ரகுமானோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்கில் கூட ஸோ லைட் வந்து பீஸ் போயிடுச்சாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் ஓகே பண்ணியிருப்பாரு. இதை வந்து ஹீரோயின் திருப்பி ஹீரோட்ட சொல்ல, இதை சொல்றதுக்காக வெளியே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அதுக்கப்புறம் ஹீரோவும் அவருக்கு மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்ல ஹீரோயினும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த ஒரு ஸ்டோரியும் முடிஞ்சது. இப்போ இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலியாக மாறிடுது. அதோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு அன்பை பரிமாறலான ஒரு கதை தான் இது. ஆல்ரெடி இந்த கதை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும். மணிகண்டன் நடிச்ச ஒரு படம் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த படத்தில் இருக்கிற அதே கதை தான் இங்கேயும். அந்த 2 கதையும் கிட்டத்தட்ட ஒரே டைம் தான் எடுக்கப்பட்ட படம் தான். பட் ஆனால் 2 படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆனால் ஆடியன்ஸ்க்கு புதுசான ஒரு டேஸ்ட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் 2 படத்தையும் தள்ளி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையுமே இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு படம் தான். ஸோ ஸ்டோரி பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு புதுசாக எதாவது கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி நம்ம ரோமியோ படத்தோட ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அவைலபிள் இருக்கு. போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் வச்சுருங்க.